ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் பேசிக் பிரைடல் ஃபில்லர்ஸ். இது வந்து பார்ட் 1, இது வந்து பார்ட் 2. ஸோ இன்றைக்கி என்ன டிசைன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிரைடல் கிரிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கிரிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ நான் பார்த்த வீடியோவில் வந்து அடுத்து வந்து கிரிட்ஸ் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரிட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் வந்து என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டு கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். லைன் போடும்போது ஸ்கின்னோட டச் பண்ண மாதிரி போடாமல் லைட்டாக தூக்குன மாதிரி போடும்போது தான் லைன்ஸ் வந்து ஈவனாக வரும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்குமே, பட் நமக்கு போக போக தான் அதோடய ஃபினிஷிங் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் போடும்போது ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே கீழேன்னு போடும்போது நமக்கு ஈவனான சைஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிரிட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த கிரிட்டுக்குள்ளே என்ன டிசைன் வந்து போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம்ல, ஸோ அதை தான் வந்து போட போகிறோம். ஸோ இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து 4 பக்கமும் வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் வந்து போட போகிறோம். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு 4 கார்னர்லேயும் போடும்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். ஸோ இதையே தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த கிரிட் ஃபுல்லாகவுமே நம்ம இந்த டிசைன் தான் வந்து போட போகிறோம். ஸோ நான் பார்த்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிரிட்டுக்கு வந்து இந்த டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. சிம்பிளாக இருக்கும், ப்ளஸ் நீட்டாகவும் இருக்கும். இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிசைன். இப்போ செகண்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கிரிட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு கிரிட்ஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்ஸில் வந்து இந்த டைரெக்ஷனில் நம்ம ஹம்ப் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டைரெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் ஹம்ப் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு சைட் போட்டுட்டு அப்புறம் பேலன்ஸ் சைடில் வந்து போடலாம். இதுக்கு வந்து இந்த கிரிட்ஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வந்து போடணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேப் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கோம், நடுவில் வந்து சின்ன சின்ன கேப்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேப்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டியர் ட்ராப் வந்து போடணும். எல்லா கேப்ஸ்லேயும் ஒரு டியர் ட்ராப். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம்னா நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஸோ இது வந்து செகண்ட் டிசைன். தேர்ட் டிசைன் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரிட்ஸ் வந்து நான் போட்டுட்டு வந்துடுறேன். தேர்ட் டிசைனை பார்த்திங்கன்னா சேம் தான். நம்ம செகண்டில் எப்படி போட்டோமோ அதே போல் கிரிட்ஸ் போட்டுட்டு 2 லைன்லேயும் வந்து ஹம்ப்ஸ் போடணும். இதில் வந்து நம்ம டியர் ட்ராப் வந்து சிங்கிள் டியர் ட்ராப் வந்து வச்சோம். இங்கே வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு இருந்து ஒரு ட்ராப், இந்த சைடு வந்து ஒரு டியர் ட்ராப் வச்சோன்னா நமக்கு ஹார்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டிசைன் தான் வந்து இங்கே நம்ம போடணும். சென்டர் பார்த்து இந்த பக்கம் இருந்து ஒரு ட்ராப், இந்த பக்கம் இருந்து ஒரு ட்ராப் வந்து வைக்கணும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் டிசைன். ஸோ இதுதான் வந்து தேர்ட் டிசைன். இப்போ ஃபோர்த் டிசைன் வந்து என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் கிரிட்ஸ் வந்து போட்டுட்டு வந்துடுறேன். இப்போது ஃபோர்த் டிசைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எப்படி ஹம்ஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஹம்ஸ் போட போகிறோம். பட் கொஞ்சம் வந்து ஸ்கொயர் அந்த பாக்ஸுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அங்கே ஏற்கனவே போட்ட 2 டிசைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்க டிசைன் வந்து வெறும் டியர் ட்ராப்ஸ் மட்டும்தான்.
ஸோ சின்ன டிசைன் தான் போட்டிருந்தோம். அதுக்காக சின்ன பாக்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதாவது குட்டி குட்டி பாக்ஸஸாக வந்து போட்டிருந்தோம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய கிரிட்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டு டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பக்கமும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹம்ஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போது 4th டிசைனுக்கு வந்து பெரிய பெரிய கிரிட்ஸ் வந்து போட்டுட்டு ஹம்ஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ உள்ளே வந்து என்ன டிசைன் வந்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ நம்ம பெரிய பெரிய கிரிட்ஸ் தான் போட்டிருக்கோம். சென்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்பைரல் போட்டுட்டு வைன்ஸ் டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ இது போல் எல்லாத்துலேயும் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்பைரல் டிசைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு வைன்ஸ் போட்டுட்டு சைடில். ஸோ இதுதான் வந்து இந்த கிரிட் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ இதுதான் வந்து 4th டிசைன். 5th டிசைனும் சேம் இதே மாதிரி தான். பெரிய பெரிய கிரிட்ஸ் வந்து போட்டுட்டு ஹம்ஸ் வந்து போட்டிருக்கேன். பட் சென்டரில் போகிற டிசைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைன்ஸ் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து வந்து இது போல் போட்டுட்டு சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, மொத்தமாக 3 டிசைன் வந்து போடணும். ஸோ சேம் தான், உள்ளே போடுற டிசைன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து 5th டிசைன். இப்போது 6th டிசைன் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கிரிட்ஸ் தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிரிட்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து நம்ம டிசைன் போட போகிறோம். ஸ்பைரல் டிசைன் தான் வந்து போட போகிறோம். ஸோ சென்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்பைரல் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹம்ப் வந்து போட்டுட்டு 2 டாட் வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து டிசைன். ஸோ இதையே வந்து நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம் எல்லாத்துலேயுமே. நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க வந்து இதெல்லாம் வந்து டீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து 6th டிசைன். மொத்தமாக கிரிட்ஸில் வந்து 6 டிசைன் வந்து இதில் நம்ம பார்த்துருக்கோம். இதுவுமே வந்து பார்ட் 1 தான். இன்னும் கூட ஒரு சில கிரிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.